ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பூரிக்கான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப அவசியம். கண்டிப்பாக கொடுங்க. ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செட்டிநாடு கறி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச சோயா பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். சோயா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த ஸ்டேஜில் தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. முதல்ல நம்ம வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ கரெக்டான கிரேவிக்கு உப்பு பார்த்து போட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அந்த மசாலா அந்த பயர்லேயும் உருளைக்கிழங்குலையும் இறங்கணும். அதனால் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது கால் மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் கலந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். 3 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது பூரியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் பூரி நம்ம சப்பாத்தி மாவு வச்சு புஸ்னு சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு உண்மையிலே இந்த சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.